கோயம்புத்தூர்ல சூலூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில 10 வயசு சின்ன புள்ளைய ரேப் பண்ணி கொன்னு போட்டிருக்கானுங்க. அந்த புள்ளைக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. 10 வயசு தான் ஆகுது. இந்த புள்ளைய இப்படி பண்ணி கொலை பண்ற அளவுக்கு அவனுங்க எந்த உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. அந்த பிள்ளைக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காது. இவனுங்களுக்கு எங்க இருந்து இந்த தைரியம் வருது? ஒருத்தனுக்கு கொடுக்குற தண்டனையை பார்த்து அடுத்தவன் இதே மாதிரி பண்ணாத அளவுக்கு தண்டனைகள் கடுமையா ஆனா மட்டும்தான் அடுத்தவன் இதே மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டான். என்ன சிஎம் சார், உங்களை நாங்கள் ஜெயிக்க வச்சது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை நாங்கள் ஜெயிக்க வச்சோம். தெரி படத்தில் ஒரு சீனில் வேற லெவலில் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி சீக்கிரம் பார்க்கலாமா எப்படி? அதே மாதிரி நடந்தால் தான் அதுக்கப்புறம் எவனாவது இதே மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட அந்த மாதிரி பண்ணாமல் அவன் பண்ணுறதுக்கு யோசிப்பான். தயவு செஞ்சு ஒரு கடுமையான தண்டனையை கொடுங்க. சூலூரில் அந்த ஏரியாவில் இருக்கிற எம்எல்ஏ சொல்லியிருக்காரு, அவங்களை என்கவுண்டரில் போட்டு தள்ளிடணும், இல்லாட்டி அந்த கேஸுக்கான செலவு தான் கவர்மெண்ட்டுக்கு வேஸ்ட்டாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நடந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அந்த பிள்ளையோட இழப்பு எவ்வளோ பெரிய இழப்பு அப்படின்னு கொஞ்சமாவது யோசித்து தண்டனையை கொடுங்க.